ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அது காலத்தை சொல்லிட்டு, காலம் சம்பந்தமான செய்தியை சொல்லிட்டு, வலா யகூலன்ன அஹதுக்கும் லில் ஐனபி அல் கர்ம், இது எங்களுக்கு உபயோகமாகவதில்லை, அரபு மொழியில் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது உபயோகமாகிறது. ஆனாலும் அதில் ஒரு செய்தி எங்களுக்கு இருக்கு. லா யகூலன்ன அஹதுக்கும் லில் ஐனபி அல் கர்ம், நீங்கள் அதாவது திராட்சை பழம் ஐனபுக்கு என்ன செய்ய வேண்டாம், கர்ம் என்று சொல்ல வேண்டாம். கர்ம் அப்படி என்ற வார்த்தை இனபுக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஃபைனல் கர்ம அர் ரஜுலுல் முஸ்லிம், காரணம் கர்ம் என்பது முஸ்லிமான ஒரு ஆண்மகனை, முஸ்லிமை குறிக்கும், ஒரு முஸ்லிமை குறிக்கும். கர்ம் என்ற வார்த்தை ஒரு முஸ்லிமையே குறிக்குமே தவிர அது திராட்சை பழத்தை என்ன செய்யாது, ஆனா மொழியில திராட்சை பழத்தை தான் குறிக்குது. ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க ஃபைனல் கர்ம், கர்மண்டா கரீம், கர்மண்டா கரீம், சங்கையானவன். இந்த சங்கையானவன் என்பது நீங்க ஒரு பழத்துக்கு என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனல் கர்ம அர் ரஜுலுல் முஸ்லிம், கர்மண்ட வார்த்தை ஒரு முஸ்லிமுக்கு தான் பொருந்துமே தவிர திராட்சை பழத்துக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்புல, லா தகூலு கர்ம், கர்ம் என்ற வார்த்தை நீங்க உபயோகப்படுத்த வேண்டாம். திராட்சை பழத்துக்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தையில வருது. எதுக்குமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு பொருளுக்கு கர்ம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம், சங்கையானது, அப்படி உபயோகப்படுத்த வேண்டாம். ஃபைனல் கர்ம கல்புல் முஃமின், அதாவது சங்கையானது வந்து முஃமினுடைய இதயம் தான், ஒரு முஃமினுடைய இதயம் தான் சங்கையானது. எனவே இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, ஒரு திராட்சை பழம், ஒரு திராட்சை பழத்துடைய விஷயத்தில் கூட அந்த வார்த்தை என்னன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளந்து இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டு மாதிரி சொல்றாங்க. ஒன்று, ஒரு முஸ்லீம் என்றா தான் கர்மன்றது ஒரு முஸ்லீமை குறிக்கும். இன்னொன்று கல்புல் முஃமின், ஒரு முஃமினுடைய இதயத்தை குறிக்கும். எனவே நீங்க எடுக்கிற பழத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த மாதிரி உபயோகப்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு செய்தியில இதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி, வலாக்கின் கூலு அல் ஹப்லா அப்படின்றாங்க. இது வந்து அதாவது வாயில் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். வலாக்கின் கூலு அல் ஹப்லா, நாங்கள் இன்றைக்கு திராட்சை பழத்துக்கு இனபெண்டும் இன்னும் மற்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம். அன்றைக்கு கர்ம இனப் ரெண்டும் யூஸ் பண்றாங்க. இனப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிட்டாங்க, கர்ம சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லுவாங்க அல் ஹப்லா என்று சொல்லுங்கள். ஒன்றில் இனபன்னு சொல்லுங்க அல்லது ஹப்லான்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஹப்லான்னு இங்கே யாருக்கும் திராட்சை பழம் தெரியாது, சரியா? ஆனால் அரபு ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை ஒன்றில் இனபன்று சொல்லுங்கள் அல்லது ஹப்லா என்று சொல்லுங்கள், கர்ம் என்று என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இது கூட, இந்த வார்த்தை கூட ஒரு முஃமினுடைய சங்கைக்கு ஈக்குவலாக எது வருவதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை.